இயேசுவில் அன்புக்குரிய அனைத்து மக்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது மீரட் மறைமாவட்டம் சர்தனாவில் டெல்லி உயர் மறைமாவட்ட தமிழ் கத்தோலிக்க மறைப்பணியின் சார்பாக இப்பொழுது சிலுவை பயணமானது ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே அனைத்து மக்களும் வந்து தவறாமல் கலந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் பங்கு பெற்று தியானித்து நீங்கள் இறையாசிரை பெற்றுச் செல்லும்படியாக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். பாடுகளும் இறப்பும் கடந்த கால நிகழ்வுகள் அல்ல, மாறாக நிகழ்கால நிஜங்கள். மனிதமும் மனித சாட்சியும் மழுங்கடிக்கப்பட்டு சமூக பொருளாதார அரசியல் சார்ந்த அனைத்திலும் அநீதியும் அக்கிரமங்களும் தலை தூக்கி இருக்கும் நச்சு நிறைந்த கார்மேக சூழலில்தான் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்திய சூழலில் அக்கறையற்ற அரசுகளால் பாரமான சிலுவைகள் நம் மீது வலுக்கட்டாயமாக சுமத்தப்படுகின்றன. சிலுவையின்றி மீட்பில்லை. சிலுவை வேதனையை மட்டும் குறிப்பிடப்படவில்லை, மாறாக அது மீட்பின் அடையாளமாகவும் விளங்குகின்றது. சிலுவையை சுமந்து வாழ்வின் பாதையை காட்டிய நம் இயேசு ஆண்டவரின் பாணியில் நமக்கு ஏற்படும் இன்றைய சிலுவைகளை துணிவோடு எதிர்கொண்டு இறை விழுமியங்களை நிலைநாட்டி இத்திருச்சிலுவையை பாடுகளின் பக்தியோடு விடுதலை வேட்கையோடும் பங்கு பெறுவோம். முதலாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். இறை சமுதாயத்தை கட்டியெழுப்ப துணிந்து குரல் கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டார். இயேசுவை போல இன்று மானிடத்தை காக்க, மானிட உரிமைகளை மீட்க குரல் கொடுக்கும் மனித உரிமை போராளிகள் அனைவரும் சர்வாதிகார பாசிச அரசியல் தீர்ப்பிடப்படுகிறார்கள். உண்மையை உறக்க சொல்பவர்கள் எல்லாம் தேச விரோதிகள் என்று முத்திரை குத்திரப்பட்டு சட்ட விரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் என்ற பெயரில் சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். இது எனக்கு நடக்கவில்லை என்று நாம் பிலாத்துவை போல் கை நழுவிவிட முடியாது. கண்டும் காணாமலும் மௌனம் காத்து நீதிக்காக குரல் கொடுக்காத போதெல்லாம் நாமும் நல்லவர்களை தீர்ப்புக்குள்ளாக்குகிறோம், தீயவர்களுக்கு துணை போகின்றோம். நமது வாழ்வில் நம்மை காத்துக் கொள்வதற்காகவும் நமது குற்றங்களை மறைப்பதற்காகவும் பிறரை தீர்ப்பிடப்படுகிறோம். சிந்திப்போம். நீதியை நிலைநாட்டும் இறைவா, அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் போராளிகளோடு துணை நிற்கவும் நாங்கள் பிறரை அநியாயமாக தீர்ப்பிடப்படாமல் வாழ்ந்திடவும் வேண்டிய அருளை தாரும். ஆமேன். இயேசுவின் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள்.
சுமக்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். அன்று அநியாய தீர்ப்புகள் இயேசுவுக்கு சிலுவையை தந்தன. இன்று அரசு கொண்டு வரும் அநியாய சட்டங்களும் திட்டங்களும் சுமக்க முடியாத சுமைகளாகவே இருக்கின்றன. விலை உயர்வு, ஜிடிஎஸ் சுங்கச்சாவடி வரி, மதிப்பணிப்பிழப்பு செயல், டிஜிட்டல் பரிவர்த்தனை மற்றும் மனிதாபிமானமில்லாத பல சட்டங்கள் அனைத்தும் நம் மீது சுமத்தப்பட்ட பாரச் சிலுவைகளே. ஆடம்பர பொருள்களுக்கு சலுகை கிடைக்கின்றன. ஆனால் அடிப்படை அத்தியாவசிய தேவைகளுக்கு அதிக வரிகள் திணிக்கப்பட்டு வஞ்சிக்கப்படுகிறோம். சுயநலத்திற்காகவும் ஆதாயத்திற்காகவும் செய்யப்படும் இத்தகைய செயல்களே சுமைகளே. அடுத்தவரை நிலை குலைய செய்யும் இதே போக்கு நம் வாழ்க்கை ஓட்டத்திலும் இழையோடி இருக்கின்றதா? நாம் பிறருக்கு சுமைகளாக இருக்கிறோமா? சுயநலம் என்பது ஒரு புற்றுநோய். அது அடுத்தவரை நிலை குலைய செய்வது போல் நம்மையும் உருக்குலைத்துவிடும் என்பதை உணர்வோம். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, சுயநலத்தில் விழுந்து விடாது, பிறர் மீது சுமை சுமத்தாது, உம்மை போல் பிறருக்கு சுகமளிப்பவர்களாக வாழ்ந்திட வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளின் ஆன்மாக்களிடம் இரக்கத்தினால் சமாதானத்தில் இறைக்க கடவுளே. ஆமென். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். நம் வாழ்வோடு உரசி பார்க்க, பாடுகளின் பொழுது தானாக விழவில்லை, மாறாக பாரச் சிலுவையினால் வீழ்த்தப்பட்டார். இயேசுவை வீழ்த்தியது சிலுவை என்றால், இன்றைய காலத்தில் சிலுவைகளாக இருக்கும் மதவாதம், சாதியம், ஏழை பணக்காரர் ஏற்றத்தாழ்வு, ஆணாதிக்க சிந்தனைகள் போன்றவை மானுடத்தை சீர்குலைத்து நம்மை வீழ்த்தி கொண்டிருக்கின்றன. இத்தகைய சிந்தனைகளுக்கு அடிமையாகி நாமும் பிறரை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வீழ்த்தி கொண்டிருக்கிறோம். சாதியத்தாலும் சமயத்தாலும் அடையாளப்படுத்திக் கொள்ளும் நாம் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டுள்ளோம் என்ற உண்மையினை உள்வாங்குவது எப்பொழுது? ஜெபம். இறைவா, சமூக சிலுவைகளால் நாங்கள் விழுந்து விடாமலும் பிறரை வீழ்த்தாமலும் வாழ நாங்கள் அனைவரும் உம் சாயலில் படைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து வேறுபாடுகளை களைந்து சகோதரத்துவத்தின் வளர வரம் தாரும். ஆமென். இடர்பட வந்தீர் எனக்காக, இடர்பட வந்தீர் எனக்காக. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். பாரமான சிலை சுமந்த உலகத்தை மீட்டு ரட்சித்து தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள், அவரே ஆற்றல் அனைத்துக்கும் ஊற்று. கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். சென்ற இடமெல்லாம் நல்லதையே செய்து வாழ்வளித்த இயேசு அநியாயமாக சித்திரவதைப்படுவதை காணும் அன்னை மரியா நிச்சயமாக மனக்கலக்கம் அடைந்திருப்பார். அவரது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி செல்வதையும் உணர்ந்திருப்பார். இத்துன்பத்திலும் அவரது சந்திப்பு இயேசுவின் புரட்சி பயணத்திற்கு ஆறுதலாகவும் வலுவூட்டுவதாகவும் அமைந்தது. ஆனால் இன்று மதவாதம் பரப்ப, கட்சி பிரசாரம் செய்ய, வெற்று அறிக்கையிட, தனிப்பட்ட புகைப்படம் எடுக்க, கோடீஸ்வரர்களின் வீட்டு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கு எல்லாம் நேரம் கொண்டிருக்கும் நாட்டின் தலைவர்கள் மணிப்பூர் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை
கடும் குளிரிலும் பனியிலும் வீதியிலும் போராடுகிற உலகிற்கே சோறு போடும் விவசாயிகளை சந்திக்காமல் ஓரவஞ்சகம் செய்கிறார்கள். பாராளுமன்றத்தில் மட்டும் முதலை கண்ணீர் வடிக்கும் காட்சிகள் அதிகரித்துவிட்டன. பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களின் உணர்வுகளை பற்றி பேசுகின்றவர்களை அதிகார ஆணவத்தால் எள்ளி நகையாடுவது வழக்கமாகிவிட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் பயன்படுத்திய பிறகு தூக்கி எறியப்பட்ட பொருளாக முதியோர் இல்லங்களில் அடைக்கப்பட்டுள்ள பெரியவர்கள், பாசத்திற்காக ஏங்கும் மக்களை நாம் உண்மையாக அன்னை மரியாவை போல சந்திக்கின்றோமா? ஜெபம். இறைவா, அன்னை மரியாவை போன்று லட்சியமாக போராளிகளையும் பாதிக்கப்பட்டோரையும் சந்திப்பதின் வழியாக அவர்களுக்கு ஆறுதலாகிட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவனே. ஆமேன். ஐந்தாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இயேசு சுமந்த பாரமான சிலுவையை சுமக்க, இயேசுவின் துன்பத்தில் பங்கேற்க சீமோன் முன் வருகிறார். பாடுகளில் பங்கேற்கிறார். நம் உலகமே வன்முறைகளாலும் துன்பங்களாலும் காயங்களாலும் உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறது. துன்பப்படுகிறவர்களுக்கும் காயம் உள்ளாக்குகிறவர்களுக்கும் நல்ல சமாரியாரை போல நாமும் மருந்தாகிட வேண்டிய கடமையை திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு உணர்த்துகிறார். ஆனால் நம் ஆட்சியாளர்களோ தேவையில் இருப்பவர்கள் எல்லோரும் நமது அடுத்திருப்பவர்கள் என்ற சிந்தனையை நம்மில் மழுங்கடிக்க செய்கிறார்கள். இந்தியா ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கே என்று அந்நியப்படுத்தும் சிந்தனையை மக்களிடம் விதைக்கிறார்கள். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேர்தல் என்ற பிரிவினைவாதத்தால் மத வன்முறைகளை தூண்டிவிடும் பயங்கரவாதிகளாக செயல்படுகிறார்கள். இச்சூழலில் நல்ல சமாரியரை போல் பிறரை அன்பு செய்து அரவணைத்து வாழப் போகிறோமா, அல்லது ஆட்சியாளர்களைப் போன்று பிறரை அந்நியப்படுத்தி வாழப் போகிறோமா? சிந்திப்போம். ஜெபம். இறைவா, சகோதரத்துவத்தின் இயல்பான உணர்வை வெளிப்படுத்தவும் பிறர் துன்பங்களின் வழியை தாங்கும் நல்ல சமாரியர்களாக வாழ்ந்திடவும் வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். அனைத்து விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவனே. ஆறாம் ஸ்தலம். இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். இயேசுவின் திருமுகத்தை வெரோனிகா துடைக்கிறார். ஆன்மா கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். இரத்தம் வழிந்தோடும் இயேசுவின் திருமுகத்தை பல தடைகளையும் தாண்டி துணிவு கொண்டு துடைக்கிறார் வீரமங்கை வெரோனிகா. பாசிச சர்வதிகார கொடூரங்களை அறிந்தும் உண்மைக்காக துணிச்சலாக போராடும் போராளிகள் நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தனது முதிர்ந்த 83 வயதிலும் பழங்குடி மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த தந்தை ஸ்டான் சாமி வயதான தீவிரவாதியாக பொய் குற்றம் சுமத்தப்பட்டு சிறை வாழ்வால் கொல்லப்பட்டார். இன்னும் எண்ணிலடங்கா போராளிகள் தேச விரோதிகள் என்று அநியாயமாக பழி சுமந்தப்பட்டு தேசிய புலனாய்வுத்துறையினால் துன்புறுத்தப்படுகிறார்கள். அநீதிகளை கண்டு வெறும் பார்வையாளராக இருந்து விடாமல் நீதிக்காக குரல் கொடுக்கும் துணிச்சல் நம்மிடம் இருக்கிறதா, அல்லது எனக்கு ஏன் இந்த வம்பு என்று பிரச்சனையிலிருந்து விலகி நிற்கின்றோமா என்பதை சிந்திப்போம். ஜெபம். இறைவா,
சமுதாயத்திற்கு எதிராக அரங்கேற்றப்படும் அநீதிகளை மன துணிவோடு எதிர்கொள்ளவும் உண்மைக்கு சாட்சிகளாக விளங்கிடவும் எங்களுக்கு அருளை தாரும். ஆமேன். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். நம் வாழ்வோடு உரசி பார்க்க மீளா துயரம் வேதனைகள் இயேசுவை மீண்டும் மண்ணை முத்தமிட வைத்தன. பாமர மக்களின் சுமைகள் மீது இன்னும் அதிகமாக சுமைகளை சுமத்துகிறார்கள் இன்றைய சுயநலவாதிகள். அத்தியாவசிய தேவைகளுக்கான விலையை உயர்த்திவிட்டு தேர்தல் ஆயுதங்களுக்காக தேர்தல் நேரங்களில் மட்டும் இரவர்களுக்கு பிச்சை போடுவது போல சில காசுகளை குறைக்கின்றனர். அத்தியாவசிய தேவைகளுக்கான கடன் உதவிகளை ஒழித்துவிட்டு பண முதல்களுக்கு மட்டும் சலுகைகளோடு கடன் உதவியும் ஒட்டுமொத்த கடன் தள்ளுபடி செய்வது யதார்த்தமாக்கப்பட்டுவிட்டன. இந்த பாரா சிலுவையினால் மீண்டும் மீண்டும் மக்கள் கீழே வீழ்த்தப்படுகின்றார்கள். பாமர மக்களின் பாரம் குறைக்க உழைக்காமல் பணக்காரர்களின் பாதம் கிடந்து மனிதத்தை வீழ்த்துகிறார்கள். அனைவருக்கும் உழைக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் குறிப்பிட்ட சமயத்தினருக்கும் பணக்காரர்களுக்கு மட்டும் உழைத்து பாமரர்கள் மீது பாரம் சுமத்துவது ஏன்? நாமும் பிறர் மீது அநியாயமாக சுமைகளை சுமத்துகிறோமா? ஜெபம். இன்றைய நாட்கள் பிறர் மீது சுமைகளை சுமத்தாமல் பிறரின் சுமைகளை குறைக்கவும் பிறருக்கு சுகங்களாக மாறிவிடவும் வரம் தாரும். ஆமேன். சாமி எங்கள் பேரில் தயவாயிரும். சாமி எங்கள் பேரில் தயவாயிரும். எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். லூக்காஸ் அதிகாரம் 23 வசனம் 28 கூறுகிறது, எருசலேம் மகளிரை, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். நம் வாழ்வோடு ஒத்து பார்ப்போம். நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்று கூறிய இயேசு இன்றைய கால சூழலில் இயேசு நம்மை பார்த்து இந்திய மக்களின் உயர் நாடியான இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை அழித்து கொண்டிருக்கும் ஆட்சியாளர்களுக்காக அழுங்கள். வளர்ச்சி இந்தியா என்று முழங்கிக் கொண்டிருக்கும் நாட்டின் அரசியல்வாதிகள் தெற்காசியாவிலே பட்டினி அதிகம் உள்ள நாடாக இந்தியாவை மாற்றியதற்காக அழுங்கள். டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், பண மதிப்பிழப்பு போன்றவைகளால் நம்மை அலைக்கழித்த தலைவர்களுக்காக அழுங்கள். ஒரே நாடு, ஒரே சமயம், ஒரே மொழி என்ற ஒன்றை கருத்தியல்களை புகுத்தும் அரசிற்காக அழுங்கள். தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் பெயரில் இந்தியாவையே விற்கும் தலைவர்களுக்காகவும் அவர்களை ஆதரிப்பவர்களுக்காகவும் அழுங்கள். வேலை வாய்ப்பு இல்லாமை, சுதந்திரமின்மை, மத வன்முறைகள், அடிப்படை வாதங்களை அதிகப்படுத்திய அரசிற்காக அழுங்கள். தேசிய கல்விக் கொள்கையின் வாயிலாக குலக்கல்வியை நடைமுறைப்படுத்தவுள்ள அரசிற்காக அழுங்கள். மக்கள் மீது அக்கறை கொள்ளாது
சுயநலத்திற்காக செயல்படும் தலைவர்களுக்காகவும் ஊழல்வாதிகளுக்காகவும் அழுங்கள். பணத்திற்காகவும் தவறான கொள்கைகளுக்காகவும் மனசாட்சியை தொலைத்துவிட்டு தகுதியற்ற அரசியல்வாதிகளை ஆட்சியில் அமர்த்தும் மக்களை நினைத்து அழுங்கள். இலவசங்களுக்கு விற்கப்படும் நம் அனைவருக்காகவும் அழுங்கள். நடக்கின்ற அநீதிகள் யாருக்கோ எங்கேயோ நடக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கும் உங்களுக்காக அழுங்கள் என்று கூறியிருப்பார். ஜெபிப்போம். இறைவா, கண்டும் காணாமலும் இருந்த முடிந்த செயல்களுக்காக வருந்தி அழாமல் வருமுன் காப்பது போல் என்பதை உணர்ந்து நல்ல தலைவர்களையும் நல்ல ஆட்சியையும் தேர்ந்தெடுக்கும் மனதினை தாரும். ஆமென். கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரம் இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். நம் வாழ்வோடு இயேசுவின் மானம் காத்த ஆடைகளை களைகிறார்கள். அவமானம் செய்துவிட்டோம் என்ற தற்பெருமையோடு ஆடைகளை தங்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டார்கள். ஆனால் அவர்கள் உணரவில்லை, மானிடத்தின் மானம் காத்த மானிட மகனையே இழந்து விட்டோம் என்று. பச்சளங்குழந்தைகளும் பெண்களும் அரக்க குணமுடையோரால் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு மானத்தையும் வாழ்வையும் இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள். கருவுற்ற பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தவர்களை நன்னடத்தை அடிப்படையில் பெயரில் நிரபராதிகளாக்கி விடுதலை அளிக்கும் கேலிக்கூத்து இந்தியாவில் ஆட்சியாளர்களால் மட்டுமே நடத்த முடியும். மணிப்பூரில் சிறுமிகளை கூட்டு பாலியல் சித்திரவதைக்கு உட்படுத்தி அவர்களை நிர்வாணமாக வீதி காட்சியாக நடத்தி செல்ல மானம் கெட்ட கொடூரர்களுக்கு துணிவு கொடுத்தது யார்? வன்முறைகளை கட்டவிழ்த்தது யார்? காம வெறியாளர்களை சிறைபிடிக்காதது ஏன்? திரும்பிய திசையெல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. நம் நாட்டில் பசுவிற்கு கிடைக்கும் பாதுகாப்பு கூட நம் பெண்களுக்கு கிடைப்பதில்லை. நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் ஒவ்வொரு அநீதியும் நம் இதயத்தை கிழித்து எறிகிறதா? பெண்களை மாண்போடு நடத்துகிறோமா? சிந்திப்போம். ஜெபம். இறைவா, நாட்டில் அரங்கேற்றப்படும் ஒவ்வொரு அநீதியும் எம் இதயத்தை கிழித்திடட்டும். நாங்கள் எங்களது சொல்லாலும் செயலாலும் பிறரின் இதயத்தை கிழிக்காமல் கனிவான இதயத்தோடு வாழ்ந்திடவும், குறிப்பாக பெண்களை மாண்போடு நடத்திடவும் வரம் தாரும். ஆமேன். எனக்காக இடர்படவன் எனக்காக இடர்பட வந்து எனக்காக. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். நமக்கு வாழ்வளித்த இயேசு இதோ சிலுவையில் வாழ்வளிக்கப்பட்ட மனிதர்களாலேயே அறையப்படுகிறார். அக்கிரமத்தின் உச்சகட்டத்தை அனுபவிக்கிறார்.
வளமும் நலமும் தந்து நமக்கு வாழ்வளித்த இயேசுவின் உடலானது சிதைக்கப்படுகிறது. அது இயேசுவின் உடல் மட்டுமல்ல, மனிதமே சிதைக்கப்படுகிறது. இன்றைய உலகில் நிலமின்றி வாழ்ந்து விடலாம் என்று குண்டுகள் போட்டு மக்களை கொன்றுவிட்டு தங்களுக்கு ஆதாயங்களை தேடிக்கொள்ள அனுபவிக்கும் தலைவர்கள் பலர் போர்களை தங்களுக்கு ஆதாயமாக்கிக் கொள்வதை பார்த்து வருகிறோம். இங்கும் மனிதம் சீரழிக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது, உருகுலைக்கப்படுகிறது. இயேசு அனுபவித்த அதே உச்சக்கட்ட சித்திரவதையை அவர் படைத்த இயற்கையும் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கும் இயற்கை அங்குலம் அங்குலமாக சிதைக்கப்படுகிறது. வளர்ச்சி என்னும் பெயரில் வளங்களை சுரண்டும் பல நிறுவனங்களும் அவற்றின் கைகூலிகளாக செயல்படும் அரசுகளும் இயற்கை மீது பல திட்டங்கள் வழியாக வன்முறையை தேர்ந்தெடுக்கிறார்கள். வளங்களை அழித்து வளர்ச்சி வசப்பட போவதில்லை. எங்கு மனிதம் அழித்தொழுக்கப்படுகிறதோ அங்கு இறைவன் அழிக்கப்படுகிறார், இறை மதிப்பீடுகள் அளிக்கப்படுகிறது என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்வில், இவ்வுலக வாழ்வில் அக்கிரமங்கள் எங்கு நடந்தாலும் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் என்றால் அந்த அக்கிரமங்களை அனுமதிக்கிறோம் என்பதனை ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்ற மக்களாக, அந்த செயல்பாடுகளில் இறை நம்பிக்கைகளை ஆழமாக உலகிற்கு வெளிக்காட்டும் விளக்குகளாக நாங்கள் ஒளிர உம்முடைய சிதைக்கப்படும் இந்த ஸ்தலம் உதவட்டும். ஜெபம். இயற்கையில் செயலாற்றும் இறைவா, இவ்வுலக வாழ்வில் நீர் எமக்கு தந்த இந்த வரத்தை பயன்படுத்தி மனிதம் செழித்தோங்க உழைப்பதற்கு எங்களுக்கு நல் மனதை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். ஆன்மாக்களில் என்னுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. ஆமீன். பனிரெண்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். கொலை செய்யாதே. விடுதலை பயணம் அதிகாரம் 20 இறைவார்த்தை 13. நம் வாழ்வோடு இறையாட்சிக்காக இலட்சிய வேட்கையோடு புரட்சி செய்த இயேசு இயற்கை மரணம் எய்தவில்லை. அவர் கொல்லப்பட்டார். அது ஓர் அரசியல் படுகொலை. இந்த சோகக்கதை இன்றும் தொடர்கிறது. உயிரை எடுப்பது மட்டுமல்ல கொலை, உணர்வையும் உரிமையையும் வேறறுத்து மனித மாண்பினை சிதைப்பதும் கொலையே. தங்களது அடிப்படை தேவைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் அமைதியான முறையில் போராட்டங்களை முன்னெடுக்கும் அப்பாவி மக்கள் மீது அத்துமீறி வன்முறை கட்டவிழ்க்கப்படுகிறது. விசாரணை என்னும் பெயரில் அடித்து கொலை செய்வதும், அநீதிக்கு எதிராக போராடும் மக்களை சுட்டுக் கொள்வதும், சிறையில் அடைத்து சித்திரவதை செய்வதும் இங்கே வாடிக்கையாகிவிட்டது. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே அரசுக்காகவும் பன்னாட்டு நிறுவனங்களுக்காகவும் மக்களை காவு வாங்குகிறது. காவல் நிலையம் என்ன சாமானியர்களின் சவக்குழியா? இமைகளே கண்ணை காயப்படுத்துவதா? நம்முடைய வன் சொல்லும் வஞ்சனை செயலும் அடுத்தவரது உணர்வையும் உரிமையையும் காயப்படுத்துவதாக அமையும் போது, மாண்பை சிதைக்கும் போது நாமும் கொலை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஜெபம். மாண்பை போற்றும் இறைவா, நாங்கள் மாண்பினை சிதைக்கும் வன் செயல்களை அகற்றி அச்சுறுத்துபவர்களாக இல்லாமல் பாதுகாப்பு அளிப்பவர்களாக வாழ தேவையான அருளை தாரும். ஆமென்.
பேரில் தயவாயிரம் விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவுளே. ஆமென். அன்னை மரியாவின் மடியில் இயேசுவின் உடல். இயேசு எங்கும் நன்மை செய்து கொண்டு சென்றார். திருப்பாடல்கள் அதிகாரம் 10 இறை வசனங்கள் 38. நம் வாழ்வோடு உரசி பார்க்க இயேசுவின் இறையாட்சி பணியினை முடக்கிவிட்டவர் நம் அன்னை மரியா. ஆனால் இயேசு உயிர் திறந்த நிலையில் இன்று அன்னை மரியின் மடியில் முடக்கப்பட்டுள்ளார். உயிர் நீத்த இயேசுவை தனது மடியில் வைத்திருக்கும் நம் அன்னை மரியா மீளா துயரத்தில் துடித்திருப்பார். ஏற்றுக்கொள்ள முடியாத வேதனையிலும் இயேசுவோடு இறுதி வரை பயணித்தவர் நம் அன்னை மரியா. சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்த இயேசுவை முடக்கிய அதே அரசியல் சூழல் இன்றும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. சமூக நலனுக்காக பணிபுரிந்த நிறுவனங்கள், ஆதரவற்றோரை காக்கும் நிறுவனங்கள் மற்றும் பல தொண்டு நிறுவனங்களும் ஆட்சிகளால் முடக்கப்பட்டுவிட்டன. கட்சிகளின் வளர்ச்சிக்கு வெளிநாடுகளிலிருந்து பணத்தை பெறும் சட்டத்தை தளர்த்திய ஆட்சியாளர்கள் ஏழை எளியோரின் வாழ்வு மேம்பாட்டிற்காக இருக்கும் வங்கி கணக்குகளை முடக்குகின்றனர். சிறுபான்மையினரையும் சிறுபான்மையினரால் நடத்தப்படும் நிறுவனங்களையும் சிறுமைப்படுத்தி சீரழித்து கொண்டிருக்கின்றனர். நன்மைக்கு பதில் தீமையா? பிறருக்கு நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நன்மை செய்வோருக்கு ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது. நாம் நன்மை செய்வோருக்கு தடையாக இருந்திருக்கிறோமா? சிந்திப்போம். ஜெபம். இறைவா, நாங்கள் பிறருக்கு தீங்கு செய்ய நினையாமல் நன்மையை செய்யவும், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை எங்களது ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் வெளிக்கொணர்ந்திடவும் அருள் தாரும். ஆமேன். யாகத்தின் மாதாவே, சிலுவை அணியிலே சிந்தை நொஞ்சழுதாயோ, ஆகுல மாமரியே, யாகத்தின் மாதாவே, சிலுவை அணியிலே சிந்தை நொஞ்சழுதாயோ, அடியிலே சிந்தை நொஞ்சழுதாயோ. உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செய்கிறோம். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். இறைவார்த்தை, நமக்கென்று வாழ்வோர் நம் வாழ்வை இழந்து விட்டனர். இவ்வுலகில் நம் வாழ்வை பொருட்டாக கருதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவார். நம் வாழ்வோடு உரசி பார்க்க தியாகத்தின் உச்சமாக, வாழ்வின் ஒளியாக, உப்பாக, உண்மையாக, அன்பின் இலக்கமாகவும் வாழ்ந்த நம்ம ஆண்டவர் இயேசு அடுத்தவர்களின் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். பல தருணங்களில் நமது சுயநலம், பேராசை, தான் அகங்காரம், தற்பெருமை, பதவி போன்றவர்களை பொருட்டு நமது மனச்சாட்சியை அடக்கம் செய்து விடுகிறோம். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் நாம் அடக்கம் செய்ய வேண்டியவை பல உள்ளன. நம்மிடம் இருக்கும் பயம், கோழைத்தனம், தன்னலம், பாராமுகம், பிறருக்கு தீங்கு செய்யும் எண்ணம், தயக்கம், நான் மட்டும் என்ன செய்துவிட முடியும் என்ற எதிர்மறையான எண்ணங்கள், தாழ்வு மனப்பானவை போன்றவை அடக்கம் செய்வோம். இயேசுவை போன்று தன்னலம் கருதாது பிறநலம் பேணி நம்முடைய சிந்தனையில் தெளிந்து
தேர்ந்து உலகிற்கு உற்பாகவும் ஒளியாகவும் விளங்கிட முயற்சிப்போம். ஜெபம். இறைவா, ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் நெஞ்சுக்கு நீதியாக மனச்சாட்சியின்படி நடக்க அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். ஆமென். அதிசய அன்பு ஆழமுதலும் காண அன்பு கருணமில்லாந்து கருணை சேர்ந்து கலக்கமில்லாந்து கருணை சேர்ந்து கல்வாரி வகையில் சொல்லிடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கருத்துக்களுக்காகவும் நாட்டினுடைய நலனுக்காகவும் நாம் ஒவ்வொருடைய குடும்பத்தினுடைய நலன்களுக்காகவும் இப்பொழுது இந்த இடத்தில் நாம் ஆண்டவருடைய பாடுகளோடு நம்முடைய பாடுகளை ஐக்கியப்படுத்தி சிலுவை பயணமாக நாம் இப்பொழுது நிறைவு பெற்றிருக்கின்றோம். இதே அமைதியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இறைவன் நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் மௌனமாக வேண்டிக் கொள்வோம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவை சுமந்து சிலுவையிலே மரித்து உம்முடைய இரத்தத்தின் வழியாக எங்களுடைய பாவங்களை கழுவி நீர் எங்களுக்கு மீண்டுமாக புதிய ஒரு வாழ்வை கொடுத்தீர் ஆண்டவரே. இதே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய குடும்பத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் தனிப்பட்ட முறையிலும் நாங்கள் வேதனையோடு கண்ணீரோடு நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் ஒவ்வொருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் பூர்த்தி செய்திருவீராக. எந்த தேவைகளுக்காக இந்த தவக்கால பயணத்தை இவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்களோ இவர்கள் ஒவ்வொருடைய தேவைகளை நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி வரும் பொழுது தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் பொது நலத்தினுடைய கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தினுடைய தேவைகளுக்காகவும் இளையருடைய நலன்களுக்காகவும் தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய எழுதி முடித்த அனைத்து பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காகவும் திருமணத்திற்காகவும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் இவ்வாறாக எத்தனையோ தேவைகளுக்காக உம்மை நோக்கி வரக்கூடிய மக்களுடைய வீடுகள் அனைத்திற்கும் நீர் கனிவாய் செவிசாய் தருவீராக. இம்மக்களை ஒருபொழுதும் திக்கற்றவர்களாக நீர் விட்டு விடாமல் இவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை நீர் முழுமையாக அறிந்து இவர்களுக்கு நிறைவான அருளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் பொழிந்தருள்வீராக. நீர் இவர்களுக்கு என்னாலும் உறுதுணையாக இருந்து இவர்களை வழிநடத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாப்பரசருடைய கருத்துக்களுக்காகவும் நம்ம நாட்டிற்காக புதிதாக நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நுண்சு அவர்களுக்காகவும் பழைய நுண்சுவம் மேற்கொள்ளக்கூடிய பயணத்திற்காகவும் நம்முடைய மறைமாற்றம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் ஆயருடைய நலன்களுக்காகவும் நம் ஒவ்வொருடைய தேவைகளுக்காகவும் இப்பொழுது இறைவன் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய சகோதர